எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு மட்டும்தாங்க காவல்துறை சப்போர்ட்டா இருப்பாங்க. மற்ற யாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே நான் கண்கூடா பார்த்தேன். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் வழிநெடுக்க போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடின இடத்துல எண்ணி விரல் விடக்கூடிய அளவு கூட காவல்துறை இல்லை. இது கடந்த 20 வருஷமா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிறவங்க இப்ப அதை சந்திக்கிறாங்க. பல சவால்கள் இருக்குங்க. பல்வேறு விதமான சந்தேகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க. இதுக்கு எல்லாமே இன்னைக்கு ஆணையம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். அது எந்த அளவு ட்ரூத்ஃபுல்லா உண்மையா இருக்க போகுது அந்த ஆணையம்ன்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுதான் தெரியல. ஃபர்ஸ்ட் அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். இப்பதான் இன்னைக்கு நாங்க அங்க இருந்தப்பதான் வந்தாங்க. ஒவ்வொரு பேஷண்டா போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க என்பதை பார்ப்போம். அதுக்கு பிறகு என்னுடைய கருத்தை அவர் தான் நாங்க அமைச்சர். அதனால எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கு. அடுத்த 10வது நிமிஷம் ஹாஸ்பிட்டல்ல போறாரு அவரு. அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கே எப்படி 1 மணி நேரம் அவங்க யாரா இருந்தாலும். அதனாலதான் எல்லாருக்குமே இது என்ன, இது பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கான்ற மாதிரி எல்லாருமே அங்க பேசுறாங்க. அந்த ஸ்பாட்லயே இதைதான் எல்லாரும் பேசுறாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், இதுக்கு விளக்கத்தை தர வேண்டியது அரசாங்கம். கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா அதிகமான உயிரிழப்பு நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த லாக்அவுட் டெத் இந்த மாதிரி விஷயங்களை அமைச்சர்களோ, அதாவது துணை முதல்வர் தன்னோட பயணத்தை கேன்சல் பண்றாரு. முதல்வர் யாரும் போய் சந்திக்காத நேரத்துல இந்த விஷயத்துல இவர் மும்மரம் காட்டுறதுக்கு இருக்காதுன்னு இருக்கு. இவ்வளவு உயிர் சேதம் எங்கேயா பார்த்துருக்கோமா தமிழ்நாட்டுல? இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் தான் இன்னைக்கு மாநாடுகள் நடத்துறோம், பொதுக்கூட்டம் நடக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா 41 உயிர் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்ல இவ்வளோ பெரிய உயிர் சேதம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுல நடக்குது. அப்போ நிச்சயமாக இது உலக கவனத்தை இன்னைக்கு கரூர் பக்கம் திருப்பி இருக்கிறது. இது உண்மையிலே ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வா நான் பார்க்குறேன். இது நல்லதில்லை நாட்டுக்கும் சரி மக்களுக்கும். மக்களுக்கும் நல்ல அவேர்னஸ் வரணும், விழிப்புணர்வு வரணும். எங்க குழந்தைங்களை கூட்டு போகணும், பெண்கள் எங்க போகணும் அப்படின்றதுல அவங்களும் புரிதல் வேணுங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் விஜய் கிட்ட கூட சொல்லியிருக்கேன், விஜய்க்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாதுகாப்பு மேல 4 பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க. உங்களை தேடி வர அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு ஏற்படுத்துனீங்க? வெறும் கவர்மெண்ட்டையும் காவல்துறையும் நம்பி போனா அது எப்படி இருக்கும்? இப்போ எங்களுக்கெல்லாம் 2005 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுடைய தொண்டர் படை எங்களுக்கு அவங்க தான் சப்போர்ட். எப்பயுமே காவல்துறை ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் செய்வாங்க. இது தெரிஞ்ச விஷயம். இன்னும் விஜய் நிறைய கத்துக்கணும். அவர் கடக்க வேண்டிய பாதை நிறைய இருக்கு. அதனால